எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் 18 சித்தரில் ஒருத்தரான சட்டைமுனி அவரை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு தான் ஷர்ட்டு கூட கொஞ்சம் கேட்சியாக இருக்கட்டுமே இந்த கலரில் ஷர்ட் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் தொடர்புடைய வீடியோ. அதனால் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். போன வீடியோ பாம்பாட்டி சித்தர், அந்த வீடியோவில் பாம்பாட்டி சித்தர் உடைய குரு சட்டைமுனி அவரை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. சட்டைமுனி பார்த்திங்கன்னா அவரை பற்றிய விஷயங்கள் எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா, அகத்தியர் 12,000 அப்படின்ற நூலில் இவரை பற்றி அகத்தியர் மென்ஷன் பண்ணுறார். அதுக்கு அடுத்து போகர் 7,000 அப்படின்ற நூலில் போகர் வந்து இவரை 5875வது பாடலில் எழுதுகிறார். சட்டைமுனியை பற்றி அவருடைய வரலாறு என்னென்னா, சட்டைமுனி வந்து இவங்க அம்மா வந்து இலங்கையை சேர்ந்தவர்கள். இலங்கையில் தேவதாசியாக இருந்தவங்க. தேவதாசி அப்படின்னா தேவனுக்கு தாசி. தாசி என்றால் பணியாள். கோயிலில் அந்த காலத்துலலாம் தேவதாசி சிஸ்டம் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இவங்க அம்மா. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் அங்கே இலங்கை அவங்க வந்து சிங்களத்தவங்க. அவங்க அங்கே இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழ் பேசுகிறவரை திருமணம் செய்து கொண்டு அதுக்கப்புறமா குழந்தையோட பொழைப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அப்போது சட்டைமுனி வந்து என்ன பண்ணுறாருன்னா, கோயில் குளங்களில் யாசகம், ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் வந்து பிச்சைன்னு சொன்னேன், அதை ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், யாசகம்னு சொல்லுங்கள். ஆனால் யாசகம்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியாதுன்னு அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். இப்போ யாசகம் என்றால் பிச்சை, தர்மம் வாங்கிறது, கையேந்தி அதை வாங்கி அதில் கிடைக்கிற உணவை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதான் ஒரு வேலையே. சட்டைமுனிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க அப்பா அம்மா வந்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் செஞ்ச அப்புறம் இதே தான் செய்கிறார். கோயிலில் போகிறாரு, உட்கார்றாரு, யாசகம் பெறுறாரு. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஒரு நாள் அந்த கோயிலில் ஒரு முனிவர் வரார். அவர் வந்து சங்கு மாலை அணிந்திருக்கிறார், சங்குலேயே மாலை. அந்த முனிவரை பார்த்த உடனே சட்டைமுனிக்கு என்ன தோணுதுன்னா, இவர்கிட்ட ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்குது, நம்ம இவரை பின்தொடர்ந்து போய் விசாரிப்போம்னு அந்த முனிவரோட இவர் தொடர்பை ஏற்படுத்திக்கிறார். ஏற்படுத்தின காலகட்டத்தில் அந்த முனிவர் என்ன உபதேசம் பண்ணுறாருன்னாக்கா, நீ வந்து ஒரு பெரிய ஞானியாக வரக்கூடிய அளவுக்கு உனக்கு மனசு பக்குவம் அடையணும், உனக்கு அந்த எண்ணம் இருக்குது, உனக்கு அந்த யோகமும் இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் ஜோதிடர்கள் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த முனிவருக்கு அந்த ஞானம் இருந்தது. நீ வந்து போய் போகரை எப்படியாவது போய் அவருடைய ஆசிரமத்தில் சேருன்னு சொல்லி வழிகாட்டுறார். அதனால் என்ன ஆச்சு, சட்டைமுனி தன்னுடைய மனைவி மக்களையும் பெற்றோர்களையும் விட்டுட்டு போகர் இருக்கிற இடம் தேடி போகிறார். காடு மலை கடல் எல்லாம் கடந்து கடைசியில் போகர் உடைய அந்த சித்தா ஆசிரமத்தில் இவர் மாணவனாக சேர்றார். போகருடைய சீடராக மாறின பிறகு இவருக்கு வந்து பல சித்தர்களுடைய தொடர்பு கிடைக்குது. கொங்கணர், அவரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் கரூரார்,
கருவூரார் வந்து இங்கே திருச்சி பக்கத்தில் கரூர் என்ற ஊரில் பிறந்தவர். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட சித்தர் தான் கருவூரார். அதை வந்து வேற ஒரு வீடியோவில் நான் அப்புறமா சொல்கிறேன். இவங்களுடைய தொடர்பெல்லாம் கிடைக்கிது. நிறைய சித்துக்கள், ஞானங்கள் இதெல்லாம் இவர் அடைகிறார் சட்டைமுனி. அப்புறம் பொதுமக்களுக்கு எல்லா சித்தர்களுமே பாருங்கள், ஞானம் அடைந்த பிறகுதான் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணமே வருது. அதுதான் உண்மையான ஞானம். அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு சிறு உதவியாவது செய்ய 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 தான் அறிவு தெளிவுறும். ஸோ இவருக்கு அந்த ஞானம் வந்த அப்புறமா பொதுமக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறார். சித்தர்கள்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு சித்துக்கள்லாம் கைவசம். தங்கத்தை அதாவது இரும்பை தங்கமாக மாற்றுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மறைஞ்சி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்வாங்க. இப்போ சட்டைமுனிக்கிட்ட இருக்கிற ஒரு விசேஷம் என்னன்னா, இவர் வந்து மற்ற முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாடல்களை பாடும்போது சூட்சமமாக மறைமுகமான விஷயங்களை வச்சு பாடுவாங்க. பொதுமக்கள் அவ்வளோ சீக்கிரமாக அதை கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களும் ரசவாத வித்தையெல்லாம் செய்வாங்க இல்லையா. அதனால் விஷயங்களை மறைச்சி பாடுவாங்க மற்ற சித்தர்கள் எல்லாம். ஆனால் சட்டமுனி என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையுமே தெளிவாக, ஒரு பாமரன் படித்தா கூட, தமிழ் தெரிஞ்சவன் படித்தா கூட அதில் இருக்கிற சூட்சமங்கள் விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக பாடிட்டார். இப்படி பாடினதுனால பிரச்சனை என்னன்னா, மற்ற முனிவர்களும் சித்தர்களும் கோவப்படுறாங்க. இப்படி வெட்ட வெளிச்சமாக எல்லாத்தையும் சொல்லிட்டியே, எல்லாரும் அப்புறம் இதை தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்துவாங்களேன்னு சொல்லி திருமூலர் என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு சித்தர், அவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய பாடல்களில் சிலதை கிழிச்சு எறிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா ரோம ரிஷின்னு இன்னொரு சித்தர், அவர் வந்து இன்னும் சில பாடல்கள், சட்டைமுனி எழுதின பாடல்களை கிழிச்சு எறிஞ்சிடுறாரு. உடனே சட்டைமுனிக்கு கோபம் வருது. ரோம ரிஷியுடைய பாடல்களை எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை கிழிச்சு எறியணுன்ற கோபத்தில் இருக்கார். ஆனால் அதுக்குள்ளே ரோம ரிஷி என்ன பண்ணாருன்னா, அவருடைய குருநாதரான காகபுஜண்டர் அவர்கிட்ட அதை கொடுத்து ஒழிச்சு வச்சிட்டார். காகபுஜண்டர் தன்னுடைய தலைமுடியில், சடாமுடியில் ஒழிச்சு வச்சிட்டார். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அகத்தியர்கிட்ட கொடுக்குறார் காகபுஜண்டர். அப்படி தான் ரோம ரிஷியுடைய பாடல்கள் நிலை பெற்றது, நமக்கு கிடைச்சது. ஆனால் சட்டைமுனியுடைய நிறைய பாடல்கள் காணாமல் போயிடுச்சு. இவரை எப்படியாவது இவர் எழுதின பாடல்கள் பொதுமக்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ற முடிவு பண்ணி எல்லாரும், எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் சிவபெருமான்கிட்ட போய் கைலாயத்தில் முறையிடுறாங்க. ஏன்னா அவர் தான் முதல் சித்தர், சித்தர்களுக்கு தலைவர். அவர்கிட்ட முறையிட்ட போது அவர் என்ன சொல்கிறார், காலத்தின் போக்கில் இது கிடைக்கட்டும், இப்போதைக்கு இதை ஒரு இடத்துல மறைத்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குகையில் அந்த இதை மறைச்சி வச்சிடுறாங்க. இவர் வந்து சட்டைமுனியின் பெயர் வர காரணம் என்னன்னா, இவர் அடிக்கடி கைலாயத்துக்கு போய் சிவபெருமானை தரிசிக்கிறவர். அப்படி போகும்போது அங்கே இருக்கின்ற அந்த குளிர் தாங்க முடியாததுனால இவர் வந்து ஒரு கம்பளி அதை போத்திக்கிட்டு போவார். அதனால தான் இவர் பேரே வந்து சட்டைமுனின்னு வந்தது. இப்படி இவர் நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற விஷயங்கள் வெளியில் சொன்னது வெளியில் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் சில பாடல்கள் மட்டும் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்களே கண்டுபிடிக்கலாம். தமிழில் அதுக்கு விளக்கமும் இருக்குது. இவருடைய சமாதி எங்கன்னாக்கா
இவருக்கும் 2 இடத்துல சமாதி ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, இவர் என்னதான் சிவபெருமானை வணங்கினாலும் வைணவர்கள் விஷ்ணுவை வணங்குறவங்க ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்டி இவர் ஸ்ரீரங்கத்தில், திருச்சியில் இருக்குது, அங்கே இவர் சமாதி ஆனார்னு சொல்கிறாங்க. அது என்ன நிகழ்ச்சின்னா, ஒரு முறை திருச்சிக்கு வந்த சட்டைமுனி ரங்கநாதரை தரிசிக்கணுன்ட்டு வரார். நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி நின்று, கதவெல்லாம் சாத்தியிருக்கு, கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி நின்று ரங்கா ரங்கா ரங்கான்னு 3 வாட்டி கூப்பிடுறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, கோயிலில் இருக்கிற மணிகளெல்லாம் ஒலித்தது. கதவு திறந்துதா திறக்கலையான்றதே தெரியல. ஆனால் இவர் ரங்கநாதர் உடைய கர்ப்ப கிரகத்தில் நிற்கிறார். அப்புறம் ரங்கநாதர் கழுத்தில் இருந்த நகைகளெல்லாம் இவர் உடம்புக்கு வந்துருச்சு தானா. அந்த நேரத்தில் கோயிலில் என்னடா மணி சத்தம் கேட்குதுன்னு பொதுமக்கள் அலறி அடித்து திருடகரட வந்துட்டான்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே இவர் நிற்கிறார், நகையெல்லாம் போட்டுக்கிட்டு. அடப்பாவி, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கர்ப்ப கிரகத்தில் நீ திருடுற, உனக்கு ரங்கநாதருடைய நகை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை அரசன்கிட்ட கொண்டு போகிறாங்க. அரசர் தீர விசாரிக்கும் போது சட்டைமுனி என்ன சொல்கிறார், எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல, நானாக எடுத்து போடல, நான் கல்வன் கிடையாதுன்னு சொல்கிறார். அரசன் இதை எப்படியாவது தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி விசாரிக்கணுமே அப்படின்றதுனால அவரை ரங்கநாதர் கோயில்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். அதே மாதிரி நைட்டு 12 மணி, கதவெல்லாம் சாத்தியாச்சு, நட சாத்தியாச்சு. இவர் வெளியிலேருந்து ரங்கா ரங்கா ரங்கான்னு 3 வாட்டி கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அதே மாதிரி கோயிலில் மணிகளெல்லாம் ஒலிக்குது. யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இவர் கர்ப்ப கிரகத்துக்கு போயிட்டார். அங்கே எல்லாரும் பார்க்கும்போது ரங்கநாதருடைய ஒவ்வொரு நகையும் அங்கேருந்து காண்டு இவருக்கு வருது. ஸோ நான் வேற, சட்டைமுனி வேற அப்படின்றது கிடையாது, நான் எல்லா ஆத்மாக்குள்ளேயும் இருக்கேன், நல்ல ஆத்மாக்களுக்குள்ள ரொம்ப பிரகாசமாக இருக்கேன்றத விவரிக்கிறதுக்கான இது. அப்படி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சட்டைமுனி ஒரு ஒளிப்பிழம்பாக மாறி ரங்கநாதருடைய திருவடியை அடைந்தார் அப்படின்னு வைணவர்கள் சொல்கிறாங்க. இதே சைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சீர்காழின்ற கோயில் என்னதான் பிரளயமே உலகமே அழிஞ்சாலும் ஒரு தோணி மாதிரி மிதந்த ஒரு ஊர். அதுக்கு இன்னொரு பேர் தோணிபுரம்னு சொல்லுவாங்க. இது ஞானசம்பந்தர் 3 வயசாக இருக்கும்போது சிவனும் பார்வதியுமே அந்த குழந்தை அழுவுதுன்னு சொல்லி பால் கொடுத்த கோயில். அந்த கோயிலில் இவர் சமாதி ஆனார் அப்படின்றது வேற சைவர்கள் சொல்கிற விளக்கம். அதுக்கு காரணமாக தான் அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு சட்டைநாதர் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பாம்பாட்டி சித்தர் வீடியோவில் சொன்ன மாதிரி, அதாவது சித்தர்கள் பல இடங்களில் சமாதி ஆகக்கூடிய தகுதியுடையவர்கள். நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்கிற அந்த 1-2 பாடல்கள் சட்டைமுனி இதை படித்து பாருங்கள். தமிழ் படிக்க தெரிஞ்சால், தமிழ் நல்லா தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நிறைய விஷயங்கள் வெட்ட வெளிச்சமாக அவர் சொல்லியிருக்கார். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.